ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆங்கில வார்த்தை டச் வுட் கீழே போட்டிருக்கேன் இல்லைங்களா. டச் வுட் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கேள்விப்படாமல் இருந்தால் இது ஒரு புதிய ஒகேபுலரியாக உங்களுக்கு இருக்கும். அதுக்கு அர்த்தம், அப்புறம் பெயர் காரணம். பெரும்பாலான ஆங்கில வார்த்தைகள்ங்க அதற்கான பெயர் காரணம் ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு விஷயம் நடந்ததுனால அந்த ஆங்கில வார்த்தை காயின் பண்ணப்பட்டிருக்கும். நிறைய ஆங்கில வார்த்தைகள் பிற மொழிகளிலிருந்து கடன் வாங்கி தான் வந்திருக்கு. ஆக்சுவலாக ஆங்கிலம் இவ்வளவு பிரபலமாக பாப்புலராக உலகத்தில் இருந்தாலும் கூட பல மொழிகளிலிருந்து அந்தந்த காலகட்டத்தில் ஆங்கிலத்திற்கு இணைந்திருக்கிறது. டச் வுட்டுங்கிறது ஆங்கில வார்த்தை தான், அதில் வேற மொழி இல்லை. பட் அது ஏன் டச் வுட்டுங்கிற பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது போகிறதுக்கு முன்னால் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு நல்ல நிலையை அடைஞ்சிட்டோம், ஒரு வசதி ஆகிட்டோம், ஓகேங்களா, ஒரு வீடு கட்டிட்டோம், இல்லை ஒரு கார் வாங்கிட்டோம், இல்லை ஒரு நல்ல வேலை, இல்லாட்டி பயங்கரமாக ஒரு சிறப்பாக ஒரு கல்யாணம் இல்லை வீட்டில் ஈவெண்ட் ஏதாச்சும் ஒன்று நடத்திட்டோம். அடுத்தவன் கண்ணு பட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுவோம். கண்ணு பட்டுறோண்டா. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு கெட்ட விஷயம் நடந்தால் கூட காட் ஃபார் பிட்ஸ், அப்போ கண்டிப்பாக யாரோட கண்ணும் பட்டிருக்குப்பா. திருஷ்டி, அந்த கண் பட்டுறதுங்கிறது எல்லா கல்ச்சர்லேயும் உள்ள நம்பிக்கை அது, ஓகேங்களா. அதாவது நம்ம வாழ்க்கையில் தினசரி வாழ்க்கையில் பார்க்குறப்பவே ஒரு ஆள் கொஞ்சம் நல்லா வந்துட்டால் நம்ம அடுத்த ஹியூமன் பீயிங், அடுத்த நபர் அதை பொறுக்கிறது இல்லை. நல்லா வளர்ந்துட்டானே வாழ்த்துவோம், நம்மளும் அந்த அளவுக்கு வர ட்ரை பண்ணுவோம்லாம் நினைக்கிறதில்ல. எப்படி அவன் வந்தான், சாதாரணமாக சுற்றிக்கிட்டு இருந்த பையன் வெளிநாட்டுக்கு போனால் திடீர்னு பாரு வீடு கட்டினான் 2 மாடியோட அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. சும்மா ஒன்றுமே இல்லாமல் இருந்துச்சு அந்த குடும்பம், படிப்பே இல்லாமல். இவன் ஒருத்தன் படிச்சுட்டு பாருங்கள் அந்த ஊர்லேயே எவ்வளோ இது பண்ணிகிட்ருக்கான். எல்லாம் உதாரணங்கள், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. கையில் பாருங்கள் எவ்வளோ தங்கத்தை போட்டுட்டு மினுக்கிறாள், யார் ஆண்பாலோ பெண்பாலோ. இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறப்போ பொதுவாக நம்மள்கிட்ட உள்ள நல்ல விஷயங்களை நம்ம அறிவை மட்டும் டிசமினேட் பண்ணலாம், அடுத்தவங்களுக்கு நம்ம பெருக்கலாம், ரெப்ளிகேட் பண்ணலாம், எத்தி வைக்கலாம் நல்ல விஷயங்களை. ஆனால் நம்மள்ட்ட பொருளாதார உலகம் சார்ந்த லௌகீக விஷயங்கள்லாம் வெளிக்காட்டுன்னு அவசியம் இல்லைங்க, காட்ட வேண்டிய அவசியமே இல்லை. முதல் நம்பர் 1. 2வது, காட்டினா அந்த கண் பட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. வயிறு எரிகிறது, நிறைய காமெடியில் கூட போடுவாங்க. ஒருத்தன் ஒரு விஷயத்த சொல்லிட்டு அவன் நல்லா இருக்கான்டா, வயிறு அப்படியே எரிஞ்சு அவன்கிட்ட உள்ள அந்த நல்ல விஷயத்தை தாக்கி அவனை அவனுக்கு ஏதாவது கெடுதல் நடக்க வச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கு இவ்வளவும் சொல்கிறேன்னா, இந்த கண் படுறதுக்கு பல கல்ச்சரில் பல விதமான விஷயங்கள் இருக்குது. இந்த டச் வுட்டுங்கிற இந்த வார்த்தைக்கும் இந்த கண் படுறதுக்கும் டைரக்ட் சம்மந்தம். ஏதாவது ஒரு ஆள் நல்லதாக ஒருத்தன் பெரிய லெவலில் ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்துட்டான்னா அது 4 பேருக்கு தெரிஞ்சிருச்சு, ஒரு 4 பேருக்கு இல்லை 100 பேருக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, அங்கே சபையில் இருக்கிறவங்க டேபிளில் ஒரு மர டேபிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை தட்டி டச் வுட் அப்படிம்பாங்க. டச் வுட்னா என்ன அர்த்தம்னாங்க, அது எதுக்கு 1570களில் அந்த காலகட்டத்தில் காயின் பண்ணப்பட்ட வேர்டு. அது ஒரு அர்த்தம் சொல்கிறாங்க. என்ன அர்த்தம்னாங்க, அந்த காய்ந்து போன அந்த மரம் இருக்குது இல்லைங்களா, வுட்டு மரம், அந்த மரத்துக்கு உள்ளார பல நல்ல தேவதைகள், நல்ல ஏஞ்சல்ஸ், ஓகேங்களா, நல்ல ஸ்பிரிட்ஸ், நன்மை பயக்கக்கூடிய ஸ்பிரிட்ஸ் உள்ளார உட்காந்துருக்குமா, சரிங்களா. அப்போ டச் வுட் அந்த மரத்தை தட்டுவதன் மூலம் அந்த சருகு போன்ற அந்த காய்ந்திருக்கின்ற மரத்தில் உள்ளாரே அமர்ந்திருக்கும் குடிக்கொண்டிருக்கும் நல்ல தேவதைகளை தட்டுறதன் மூலம் வெளியில் கொண்டு அந்த தேவதைகளினுடைய பிளெஸ்ஸிங்ஸ் ப்ளஸ் நம்ம நல்ல விஷயங்கள் செய்கிறதுனால அடுத்தவன் ஏதாவது இந்த வைத்தறிகிற கேஸ்லாம் இருந்ததுன்னா இந்த தேவதைகள் அந்த தீமையான எஃபெக்டை கவுண்டர் பண்ணிடுமா, அழிச்சிருமா. அதுதான் டச் வுட் அப்படிங்கிறது. நம்ம இதெல்லாம் தெரிஞ்சு டச் வுட்னு சொல்கிறதுல ஆங்கில வார்த்தை டச் வுட் சொல்லிட்டு போயிட்டே இருக்கோம். ஆக்சுவலாக அதுக்கு ஒரு பேர் காரணம், எட்டிமாலஜின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். எட்டிமாலஜி கீழே இருக்க பாருங்க, ஓகேங்களா. ஒன்றுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பேர் காரணம். ஒவ்வொரு கல்ச்சர்லேயுமே இருக்குது. இஸ்லாமிய கல்ச்சரில் சாதாரணமாக இறைவனை புகழ்ந்து மாஷா அல்லாஹ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது காட் ஹேஸ் வில்ட் இட், காட் ஹேஸ் டிசைர்ட் இட், இறைவன் நாடியபடியே நடந்தது, ஓகேங்களா. நல்லது நடந்தாலும் இறைவன் நாடியபடியே நடந்தது. ப்ளஸ் மைனஸில் ஏதாவது நடந்தாலும் அந்த சோதனைக்காக ஏதோ ஒரு நன்மைக்காக அது நம்ம நன்மைக்காக தான் நடந்தது. அதனால் அந்த நம்பிக்கை, ஸ்ட்ராங்கான நம்பிக்கை இருந்தால் தீமை வராது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, ஓகேங்களா. இன்னும் பல பேர் பல கம்யூனிட்டிஸில் என்ன பண்ணுவாங்க, திருஷ்டி சுற்றி போடுவாங்க. திருஷ்டி பிரகாரம் கையில் 3 மிளகாயை எடுத்துகிட்டு போய் ஃபுல்லாக ஊரு கண்ணு, உறவு கண்ணு, நாய் கண்ணு, நரி கண்ணு, அந்த கண்ணு, இந்த கண்ணு, நொல்ல கண்ணு, எத்தனை கண்ணாக இருந்தாலும் பட்டு அவங்க கண்ணு எல்லாம் இல்லாமல் போகட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு இது பண்ணி என்ன சொல்கிறது, இந்த மிளகாவை இது ஃபுல்லாக இது பண்ணி வெளியில் கொண்டு போய் இது போட்டால்
அந்த அந்த மிளகா எந்த அளவுக்கு திருஷ்டி இருக்கோ அந்த அளவுக்கு சம்திங் ஏதோ ஒன்று வரும். பூசணிக்காய் உடைச்சா அது உள்ளார அந்த கலர் கொஞ்சம் நல்லா இன்டென்சிவாக இருந்ததுன்னா அந்த அளவுக்கு திருஷ்டி இருக்குது. அல்லது இந்த மிளகாயை போடுறப்போ கை கொஞ்சம் வலிச்சதுன்னா அதனுடைய வீரியம், திருஷ்டினோட வீரியம் அவ்வளோ இருக்குப்பா, உனக்கு திருஷ்டி எவ்வளோ இருக்குன்னு நம்பிக்கைகள். இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இதெல்லாம். வாழ்க்கையில் எல்லாமே சுவாரஸ்யமான விஷயங்கள்ங்க. ஒன்றுமே இல்லை வாழ்க்கை, இந்த மாதிரி ஜாலியாக கடந்து போகிறது தான். மொத்தத்தில் இதில் வந்து இந்த டச் வுட்டுங்கிற வார்த்தை பேர் காரணம் தெரிஞ்சுக்கிட்டோம். நம்பர் 1. நம்பர் 2, நம்மள்ட்ட நல்ல விஷயங்கள், ஏதாவது உலகம் சார்ந்த நல்ல விஷயங்கள், பொருளாதார மெட்டீரியலிஸ்டிக் விதத்தில் நம்ம இறைவன் நமக்கு நல்ல விஷயத்தை நாடி இருந்தால் என்றால் மாஷால், அதாவது இறைவன் நினைத்ததே நடந்தது. ஓகேங்களா? அதை வந்து நம்ம வெளிக்காட்டி பாம்பஸாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தவனை ட்ரிகர் பண்ண வேணாம். நம்பர் 1. நம்ம நிறைய நாலேஜ் இருந்ததுன்னா நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுப்போம். ஆக்சுவலாக ரெப்ளிகேட் பண்ணுவோம். உலகம் சார்ந்த விஷயங்கள் வந்து எல்லார் பார்வையுமே நல்ல பார்வை இல்லை. இன்னும் சொல்லப்போனால் நிறைய பேருடைய இது ஹியூமன் டெண்டன்சி, ஒரு தனி மனிதனுடைய நெகட்டிவ் கேரக்டரிஸ்டிக்னு சொல்கிறத விட, தட் இஸ் காட் ஹஸ் கிரியேட்டட் த ஹியூமன் பீயிங்ஸ் இன் சச் எ வே. அதுதான் மனிதர்களுக்கு சோதனையாகவும் இருக்கிறது. அந்த கெட்ட எண்ணத்துலேருந்து நகர்ந்து தூக்கி எறிந்து நல்ல எண்ணத்துக்கு வர்றது தான் மிகப்பெரிய சோதனை, சவால். அதை வெற்றி அடைந்தால்தான் நல்ல மனிதன் ஆகிறான், இல்லையா? ஓகே, இந்த 2 மெசேஜோட இந்த வீடியோவை முடிக்கிறேன். தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஹாவ் அ கிரேட் டே அஹெட். பீஸ்.